உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இந்த கிறிஸ்துமஸ இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. என்னை ஒரு பாவச் செயலுக்கு தள்ளிவிடாதீர்கள் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் சொன்னார். பாவச் செயல்னா திமுக நோக்கி போறதா? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர் செல்வதில்லை அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறார், மிக உறுதியாக இருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வச்சிடாதீங்க. அதிமுகவில் இடம் இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. திமுகவோட போக மாட்டாருன்னு நீங்க உங்களுடைய தெளிவான பார்வையை வச்சிருக்கீங்க. அப்படின்னா ஒரே ஆப்ஷன் விஜய் தானே. விஜய் கூட கூட்டணி சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா? ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பிரதான எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் எந்த ஆயுதத்தையும் எடுக்க தயார் அப்படிங்கிற மனநிலைக்கு திரு ஓபிஎஸ் சென்று விடுவார் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இவ்வளவும் பட்டுட்டாரு பாஜகவில் ஓபிஎஸ். இப்போ வரைக்கும் ஏன் பாஜக நம்பிக்கிட்டு இருக்காரு? இன்றைக்கு வெற்றி பெற முடியாத ஒரு பலகீனமான நிலையில் அதிமுக என்டிஏ அணி இருக்கிறது. எனவே மீண்டும் இந்த ஒருங்கிணைப்புக்கான முயற்சியை மேற்கொள்வோம் அப்படிங்கிற கருத்தாக்கம் பாஜக வந்ததுனால அமித்ஷாவை சந்தித்து தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்கிறார். இந்த என்டிஏ கூட்டணியால திமுக வீழ்த்த முடியாதா? என்டிஏ கூட்டணியால், அதாவது இப்போ இது இருக்கிற அதிமுக பாஜக 100% முடியாது. என்டிஏல யார் இருக்காங்க? அதிமுக பாமக இருக்கா? இல்ல வேற யார் இருக்கா? ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுக்குள்ள சேரணும்னா எடப்பாடி தலைமை ஏத்துக்கணுங்கிறாங்க. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்கிறாங்க. எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம எடப்பாடி தலைமை ஏத்துக்கோங்கன்னு கட்சிக்குள்ள இருந்து குரல் வருதுல, அதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் தயாரா? இந்த கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளர் என்ற நிலையில் இருந்தவர், ஆமா 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், இவர் போய் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த ஒரு இயக்கத்தில் இல்லை. அவங்களும் சேர்ந்து வளர்த்த இயக்கம் இந்த இயக்கம். அதனால அந்த ஒருபோதும் அந்த நிலைப்பாட்டுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் இயக்கம் காலகாலமாக. அதனால தான் புரட்சியாளர் எம்ஜிஆர் ஒவ்வொரு தொண்டனையும் மதித்தார். ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தார். தனக்கு எதிரானவர்களுக்கெல்லாம் அவர்களை அரவணைத்து பொறுப்புகள் கொடுத்தார். செல்வி ஜெயலலிதாவும் அப்படிதான். அப்படி அரவணைத்து வெளியே சென்றவர்கள்லாம் தனக்கு எதிரானவர்களெல்லாம் ஒருங்கிணைத்த அந்த நிலைப்பாட்டுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஏன் வரவில்லை? புதிய இளைஞர்கள், சிறுபான்மையினர், பெண்கள், இந்த வாக்குகள் திமுகவுக்கு அதிகமா போகும்ல. அது இன்றைக்கு டிவிக்கு கொண்டு வந்துருச்சுன்னா அது திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கு. சரி, இப்ப 4 முனை போட்டின்னு வந்துருச்சு. பிரதான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். அதை வீழ்த்துவதற்கு நாமெல்லாம் ஒன்று சேருவோம்னு எல்லாரும் ஒருங்கிணைந்து போனா திமுகவை அகற்றலாம். ஆனால் ஆதரவு வாக்குகள் அப்படியே இருக்கு. எதிர்வாக்குகள் பிரிகிற போது ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்துருவார். அதனாலதான் திரு ஓபிஎஸ் சொன்னாரு, நாம ஒண்ணு செய்யலைன்னா மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துடணும். நிர்வாகிகள் சந்திப்பைய மாநாடு மாதிரி திமுக நடத்தியிருக்காங்க. அடுத்து மேற்கு மண்டலம், தென் மண்டலம், மத்திய மண்டலம்னு அவங்க பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க சார். கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு முன்னாடியே களத்துல இறங்கிட்டாங்க. தொகுதி தோறியும் பணத்தை கொண்டு போய் தம் பண்ணிட்டானுங்க. வெற்றி கோட்டை நோக்கி பாதி தூரம் ஓடிட்டாங்க. கூட்டணியும் வலிமையா இருக்கு. உங்கள்கிட்ட இன்னும் எதுவுமே இல்லை. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரைக்கருணா அவர்களுள்ளார். வணக்கம் துரைக்கருணா சார். வணக்கம் சகோதரா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் சார். சார், ஓபிஎஸ் அவர்கள் டிசம்பர் 15ஆம் தேதி ஒரு கூட்டணி பற்றி, தன்னுடைய எதிர்கால அரசியல் பற்றி நான் மனம் திறக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. நிர்வாகி கூட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் எந்த ஒரு முடிவையும் எடுத்த மாதிரி தெரியல. இன்னைக்கு 23ஆம் தேதி சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்காரு? என்ன மைண்ட் செட்டில் இருக்காரு? எங்கே போக வாய்ப்பு இருக்கு? டிவிகேவோட கூட்டணி போவாரா, இல்லை திமுகவோட கூட்டணி போவாரா, இல்லை அதிமுகவில் இணைவாரா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் ஏன் குழப்பத்தில் இருக்காரு? ஏன் ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்காம இருக்காரு? திரும்ப ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் மிக நிதானமாகவும் பொறுமையாகவும் தான் அவருடைய அரசியல் நகர்வுகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு பிரதான நோக்கம் என்பதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைய வேண்டும். அப்படி ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரும் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்கிற கருத்தாக்கத்தில் ஒரு உறுதியோடு இருக்கிறார். இறுதி வரை முயற்சிப்போம், தேர்தல் அறிவிப்பு வருவரையிலும் முயற்சிப்போம், அதுவரையிலும் பொறுத்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி காத்திருத்தல் தான் இது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பல்வேறு மண்டல வாரியாக, மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டங்கள் எல்லோரையும் கேட்டார். அந்த
எழுத்துப்பூர்வமாகவும் அவங்களுடைய ஆலோசனைகளை பெற்று வைத்திருக்கிறார். ஓகே. நீங்கள் அமைதியாக இருங்கள், ம். நிச்சயமாக நமக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் உண்டு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஆதரவாளர்களை அவர் அமைதிப்படுத்தி வச்சிருக்கிறார். ஓகே. இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கடந்த 4ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் ஒரு உறுதியான அறிவிப்பை வெளியிட்டார். ஆமாம். டிசம்பர் 15ஆம் தேதி பொதுமக்கள் ஏற்கிற வகையில் விரும்புகிற வகையில் தொண்டர்களுடைய அந்த எண்ணம் உணர்வை மதிக்கின்ற வகையில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அதிரடி முடிவாக இருக்கும், அந்த முடிவு நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதில் இன்னொன்றும் குறிப்பிட்டிருந்தார், என்னை ஒரு பாவச் செயலுக்கு தள்ளிவிடாதீர்கள் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் சொன்னார். பாவச் செயல்னா திமுக நோக்கி போகிறதா? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வச்சிடாதீங்க. அதுதான் அது திமுகவோட போகிறது ஒருபோதும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர் செல்வதில்லை அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறார், மிக உறுதியாக இருக்கிறார். ஏன்னா நீங்கள் 1972 இந்த கட்சியை தொடங்கினதே திமுக என்கிற எதிர்ப்பு அரசியல். ஆமாம், எதிர்ப்பு அப்போ இருந்து தொடர்ந்து இருக்குது. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து இன்றைக்கும் கூட காலமெல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்த தொண்டர்கள் தான் இவரோடும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவங்க திமுகவோடு இணைவது தனிநபர்கள் போய் இணையலாம், ஓகே, ஒரு இயக்கமாக கொண்டு போய் இணைப்பது என்பதை ஒருபோதும் அவர் இல்லை சார். நான் கூட்டணி சேர்வார்னு சொல்ல வரேன். அதாவது அது தொண்டர் அதிமுக தொண்டர் மீட்பு உரிமை கழகத்தை வந்து திமுகவில் இணைப்பார்னு சொல்ல, கூட்டணியாக திமுகவில் ஜாயின் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. அதாவது நம்ம 90களில் வந்து நம்ம திருநாவுக்கரசர் ஐயா வந்து திமுகவோட கூட்டணி வச்சார்ல, நான் அப்படி சொல்கிறேன். அதுக்கு முன்னே எம்ஜிஆர் கழகம் சார்பாக ராம வீரப்பன் ஐயாவும் கூட வச்சு கூட்டணி வச்சார். ஆமாம் ஆமாம், அந்த மனநிலையில் இப்போது இல்லை அப்படிங்கிறது. ஓகே, திமுகவோட கூட்டணி மைண்ட் செட்டில் ஓபிஎஸ் அவர்கள் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தல் களத்திலிருந்து அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற பிரதான நோக்கம் தான் அதிமுகவில் பயணிக்கிற 100% தொண்டர்களுடைய நோக்கமாக மைண்ட் செட்டாக இருக்கு. அவ்வப்போது அவர்களுடைய சுயநலத்திற்காக சில முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் அவங்க போகிறாங்க, அது வேற விஷயம், அது வேறு விஷயம். ஆனால் ஒட்டுமொத்தமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து பயணிக்கிற தொண்டர்களுடைய அந்த அடிப்படை உறுப்பினர் கார்டு வச்சிருக்கிற அந்த தொண்டர்கள் என்பவர் திமுக எதிர் மனநிலையில் தான் இன்னும் இருக்காங்க. அவர்கள் அரசியலுக்கு அரசியல், தேர்தலுக்கு தேர்தல் மாற வேண்டும் என்கிற மனப்போக்கு யார்ட்டையும் இல்லை. ஸோ திரு ஓபிஎஸ் அவர்களோடு பயணிக்கிறவர்களும் அதே மனநிலையில் தான் இருக்கிறாங்க. அதனால திமுக என்பது இல்லை. என்ன சார் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு? அதிமுகவில் இடம் இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, திமுகவோட போக மாட்டாருன்னு நீங்க வந்து உங்களுடைய தெளிவான பார்வையை வச்சிருக்கீங்க. அப்படின்னா ஒரே ஆப்ஷன் விஜய் தானே. விஜய் கூட கூட்டணி சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா ஓபிஎஸ் அவர்கள்? அதான், எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் நானுமே சொல்றேன். அரசியலில் ஒரு பிரதான எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் எந்த ஆயுதத்தையும் எடுக்க தயார் அப்படிங்கிற மனநிலைக்கு திரு ஓபிஎஸ் சென்று விடுவார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை சார், பாஜக அவரோட வந்து வாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவார்? அதுதான் நான் இப்போ சொல்ல. ஏன்னா பாஜகவை நம்பி ஓபிஎஸ் அவர்கள் வந்து தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை வந்து தீர்மானிக்கிறாரு. ஏற்கனவே பாஜக, நான் இது என்னுடைய வார்த்தை இல்லை, பல்வேறு அரசியல் விமர்சகர்கள், ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள் சொன்ன வார்த்தையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பாஜகவை நம்பி தான் ஓபிஎஸ் வந்து இந்த நிலைமையில் நிற்கிறாரு, ஒரு நடு ரோட்டில் நிற்கிறாரு. பாஜக வந்து ஓபிஎஸ்ஸை வந்து ஒரு அரசியல் அனாதை ஆக்கிட்டாங்கன்னு பல பேரும் இப்படி சொல்கிறாங்க. இது என்னுடைய கருத்து கிடையாது. பாஜகவை ஏன் சார் ஓபிஎஸ் நம்பணும்? இவ்வளவும் பட்டுட்டாரு பாஜகவில் ஓபிஎஸ், இப்போ வரைக்கும் ஏன் வந்து பாஜகவை நம்பிக்கிட்டு இருக்காரு? தாமரை செல்வன் சொல்லுறது 100% உண்மை. பாஜகவை நம்பி அவர் ஏமாந்து விட்டாருங்கிறது உண்மை. ஓகே, பாஜகவும் அவ்வப்போது சில விஷயங்களை செய்து அவருடைய அந்த முக்கியத்துவத்தை குறைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 2000 அந்த மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவருடைய மரணத்திற்கு பிறகு ஏற்பட்ட ஒரு சிக்கல் இருக்குல்ல, அந்த சிக்கலின் போது பாரதிய ஜனதா கட்சி வந்து அந்த சிக்கலை உடைத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு கைகோர்த்து இந்த ஆட்சியை கொண்டு செலுத்துவதற்கு துணை நின்றார். அப்போ அந்த துணை முதலமைச்சர் கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளர் என்கிற நிலையை ஏற்படுத்திய அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்றியோடும் விசுவாசமோடும் இருப்போம் என்கிற கருத்தாக்கத்தில் அவருடைய பயணம் தொடங்கியது. இடைப்பட்ட காலம்னா திரு அண்ணாமலையை பாஜகவிலிருந்து வெளியேற்றி விட்டு திரு நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்தது, எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்து அவர்களோடு ஒப்பந்தம் போட்டு திரு எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரன் சேர்ந்து திரு டிடிவிக்கு எதிராகவும் திரு ஓபிஎஸ்க்கு எதிராகவும் அவர்கள் காய் நகர்த்துதலை செய்து அதற்கு மத்திய பாஜகவும் உடன்பட்டு சென்றதால் இங்கே வந்த திரு அமித்ஷாவும் பார்க்கல. அப்போ அமித்ஷா பார்க்காது எனக்கு வருத்தம் அளிக்கிறதுன்னு பொதுவெளிகளில் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கேட்டார், அதுவும் இல்லை. அப்போ தன்மானத்தை இழந்து இந்த என்டிஏவில் தொடர விரும்பவில்லை என்று வெளியேறிட்டார்.
அப்போ எந்த விதமான முடிவை எடுக்கலாம் அப்படின்னு நிர்வாகிகளோட அதன் பிறகு 2-3 கூட்டங்கள் நடத்தினார். என்டிஏ விட்டு வெளியே வந்துட்டாரு. ஆமா. 2 வாரத்துக்கு முன்னாடி டெல்லி போய் அமித்ஷா பார்த்திருக்காரு. எனக்கு புரியல சார், ஏன் வந்து அமித்ஷாவையும் பாஜகவையும் இன்னைக்கு வரைக்கும் ஓபிஎஸ் நம்புறாரு? துரோகம் பண்ணிட்டாங்க, உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு தெரியுது, மறுபடியும் எதுக்கு வந்து ஏமாந்து போறதுக்காக நீங்க ஃபிளைட் ஏறி டெல்லி போறீங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்க. 2017 இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிக்கலை தீர்த்து ஒரு ஒருங்கிணைப்பை கொண்டு வந்து இந்த ஆட்சி தொடர கட்சி வலிமையாக இருப்பதற்கு உதவி செய்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைய கள யதார்த்தத்தை உணர்ந்து தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம், இப்போ அண்மையில் வந்த செங்கோட்டையன் வெளியில் வந்ததுனால அங்கே கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த பாதிப்புகளிலிருந்து கட்சியை மீட்டெடுத்து ஒரு ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவானால் மட்டுமே 2026 தேர்தலில் திமுகவை அதன் கூட்டணியை வீழ்த்த முடியும் என்கிற கருத்தாக்கம் மத்திய பாஜகவுக்கும் சென்றிருக்கிறது. சரி, மத்திய பாஜகவுக்கு உளவுத்துறை தகவல் மூலமாக கிட்டத்தட்ட அந்த டெல்டா தென் மாவட்டங்களில் ஒரு 8-9% சுமார் 90 சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக திருமிகு ஓபிஎஸ், திருமதி வி.கே. சசிகலா ஆகியோருடைய வாக்கு வங்கி இருக்கிறது என்கிற அந்த தகவல் அமித்ஷாவுக்கு போனதுனால அமித்ஷா ஒரு மறுசிந்தனைக்கு உட்பட்டு அவரை வரவழைச்சு தான் கூப்பிட்றார். அமித்ஷா அழைத்து தான் அங்கே போனார். ஏற்கனவே இந்த ஒருங்கிணைப்பு தொடர்பாக என்னோடு பேசி என்னை அதற்கான முயற்சியில் ஈடுபட சொன்னார்கள் அப்படின்னு திரு கே. செங்கோட்டையன் சொன்னார். அதையும் பார்த்தோம். அப்போ அந்த கருத்தாக்கம், அந்த எண்ண ஓட்டம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறதோ என்று இன்னும் நம்புகிறார். சரி, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் திரு அமித்ஷாவை சந்தித்து தன்னுடைய இறுதி நிலைப்பாட்டை தெரிவிச்சுட்டு வந்துட்டார். சார், நீங்கள் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், செங்கோட்டையனர்களாக இருக்கட்டும், தாங்கள் இருக்கக்கூடிய கட்சி அதிமுக, அதற்கு உண்மையாக இல்லாமல் டெல்லி கொடுக்குற அசைன்மெண்ட்டில் இயங்குறாங்கிற ஒரு பார்வை இப்போ இருக்கே சார். நான் டெல்லி சொல்லி தான் இந்த மாதிரி முயற்சிகளை பண்ணுறேன்னு வந்து செங்கோட்டையன் சொல்கிறாரு. கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. ஸோ வந்து தன்னுடைய கட்சி நலன் முக்கியமாக டெல்லி சொல்கிற விஷயத்தை வந்து பண்ணுறதுக்கான ஸ்லீப்பர்ஸ் எல்லாமே கேட்குறாங்க சார் அதிமுகவுக்குள்ள. வலிமை மிக்க அதிமுக அதை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர் எங்கே போய் ஒப்பந்தம் போட்டார் பாஜகவோட? இங்கே வரவழைச்சாரா? அமித்ஷா வந்தாரே? இல்லை, இங்கே சட்டமன்றம் நடக்கிற போது அவரை தூக்கி கொண்டு போய் டெல்லியில் உட்கார வச்சு தான் உடன்பாடை ஏற்படுத்துகிறார்கள். வலிமை மிக்க ஒன்றுபட்ட புரட்சி எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோர் காலத்து அதிமுகனா இங்கே தான் வருவாங்க, எந்த தேசிய கட்சியானாலும் எந்த மாநில கட்சியானாலும். ஆனால் இவர் அங்கே போனார்ல, அங்கே போய் அந்த உடன்பாடை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இங்கேயும் திரு அமித்ஷா வந்து அவர் வெளிப்படையாக சொல்லலை. திரு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ அணியில் நாங்கள் உடன்பாடு வைத்திருக்கிறோம் சொல்லலை. அதனால் அமித்ஷா டெல்லியில் சொல்லிட்டு திரும்ப இங்கேயும் வந்து அவரே பிரகடனப்படுத்திட்டு போகிறார். அப்படி பிரகடனப்படுத்தின இந்த நிலைப்பாடு பாஜகவை நம்பி திரு எடப்பாடி இருக்கிறார் சார். அந்த விஷயம் தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடி நம்பி தான் சார் பாஜகவே இருக்காங்க. எடப்பாடி சொல்லி தானே அண்ணாமலையை வந்து கட்சி தலைவர் பதவியை விட்டு நீக்கினாங்க. அதுக்கு பதிலாக தானே நயினா நாகேந்திரன் வந்தார். அவர் அண்ணாமலை கட்சி தலைவராக இருக்கக்கூடாது, நீங்கள் வேற யாருனாலும் போட்டுக்கோங்க அப்படி அறிவிப்பு வெளில வந்த பிறகு தானே சார் ஐடிசி கிராண்ட் சோலாவுக்கே வந்து நம்ம எடப்பாடியார் போனார். பாஜகவை கட்டுப்படுத்துகிற இடத்துல தானே எடப்பாடியார். இந்த கோரிக்கைகளை பாஜகவிட்ட தானே வச்சாரு திரு எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் குறிப்பிட்ட அண்ணாமலையை வெளியேற்றணும், நயினார் நாகேந்திரனை கொண்டு வரணும், இந்த கோரிக்கைகளை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் வைத்து தேசிய பாரதிய ஜனதா கட்சி தானே இந்த உடன்பாட்டுக்கு ஏற்பட்டது. இப்போ அந்த நிலை வந்திருக்கிறது. இன்றைக்கு வெற்றி பெற முடியாத ஒரு பலகீனமான நிலையில் அதிமுக என்டிஏ அணி இருக்கிறது. எனவே மீண்டும் இந்த ஒருங்கிணைப்புக்கான முயற்சியை மேற்கொள்வோம் அப்படிங்கிற கருத்தாக்கம் பாஜக வந்ததுனால அமித்ஷாவை சந்தித்து தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்கிறார். இன்றைக்கு நான் உறுதியாக சொல்கிறேன், அப்படி பாரதிய ஜனதா கட்சி இங்கே அதிமுகவில் இவர்களை ஒன்றிணைக்காமல் நீங்க ஒரு கட்சி தொடங்கி என்டிஏவில் வாங்கினா ஒருபோதும் அவர் ஏற்க மாட்டார், என்டிஏவை ஏற்றுக்க மாட்டார். ஒருவேளை நீங்க குறிப்பிட்டது மாதிரி அந்த இந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இன்னைக்கு கழகமாக மாறி இருக்கு. அந்த கடந்த 4ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் திரு வைத்தியலிங்கம் அவருடைய ஆதரவாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குன்னம் ராமச்சந்திரன் பேசினாங்கல்ல, காலமெல்லாம் இரட்டை இலையிலே நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்று திமுக ஆட்சியை அகற்றி கழகத்தின் ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே முயற்சியை இப்போதும் தொடர்கிறோம். இதற்கு தடையாக இடையூறாக திரு எடப்பாடி பழனிசாமி இருப்பாரே என்றால் அவருக்கு பாடம் புகற்றுவதற்காக தனி கட்சி தொடங்கி 234 தொகுதிகளிலும் நாம் வேட்பாளர்களை நிறுத்தலாம். வெற்றி தோல்வி என்பது இப்போதைக்கு நமக்கு அவசியம் இல்லை. சரி, அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, இப்படி பிடிவாதமாக கட்சியை அழிவுப்பாதை கொண்டு போறாரு, கட்சிக்காக பாடுபட்டவர்களெல்லாம் இணைக்க மறுக்கிறார்,
கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொல்லுகிற எல்லோரையுமே வெளியே அனுப்புகிறார். அப்ப திரு எடப்பாடிக்கு நாம் பாடமுகற்றியாக வேண்டும் என்கிற அந்த உணர்ச்சிகரமான முடிவை இந்த தொண்டர்கள் எடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாவ செயலுக்கு என்னை ஆட்படுத்த வேண்டாம் அப்படின்னு தான் திரு ஓபிஎஸ் அந்த அறிவிச்சார். சார் அப்படின்னா மன்னிப்பு கடிதம் எழுத அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுக்குள்ள சேரணும்னா எடப்பாடி தலைமை ஏத்துக்கணுங்கிறாங்க, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்கிறாங்க, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம எடப்பாடி தலைமை ஏத்துக்கோங்கன்னு கட்சிக்குள்ள இருந்து குரல் வருதுல்ல, அதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் தயாரா? இல்ல கட்சிக்குள்ள இருந்து குரல் அது எடப்பாடியின் குரலாக மட்டும்தான் இருக்கு. சரி, நீங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு திரு ஓபிஎஸ் அவர் மட்டும் என்ன மட்டும் சேர்த்துக்கலாம் வரல. இங்கிருந்து விலகி ஒரு தனி அமைப்பாக இருக்கிற பொழுது அந்த தனி அமைப்பை அப்படியே சிந்தாமல் சிதறாமல் கட்சியில் இணைக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, அந்த 89 ஃபார்முலா ஜே அணி ஜா அணி பிரிந்தது போது. எனவே எனக்கு எந்த பொறுப்பு வேணா என்ன மட்டும் சேர்த்துங்கன்னு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, இந்த கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளர் என்ற நிலையில் இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், இவர் போய் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த ஒரு இயக்கத்தில் இல்லை, அவங்களும் சேர்ந்து வளர்த்த இயக்கம் இந்த இயக்கம். அதனால அந்த பார்வையே தவறானது. ஒருபோதும் அந்த நிலைப்பாட்டுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார். அப்படி ஒப்புக்கொள்ளாத சூழல்ல தான் இன்றைக்கு அவரோடு பயணிக்கிற கிட்டத்தட்ட 90% மேலானவர்கள் நம்பர் சொல்லுங்க. நான் சொல்றேன் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க சார்? நான் சொல்றேன் கேளுங்க. லட்சத்துல இருக்காங்களா, ஆயிரத்துல இருக்காங்களா? பல லட்சக்கணக்கானோர் காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்த 1.5 கோடி தொண்டர்களுக்கு மேலன்னு சொல்றோம்ல, அந்த 1.5 கோடி தொண்டர்களை 1 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் கட்சி இணைய வேண்டும் என்கிறார். ஓபிஎஸ் ஆதரவுன்னு சொல்லல, அதை நீங்க பாத்துங்க. கட்சி இணைய வேண்டும் என்று 1 கோடிக்கு மேற்பட்டோர் தொண்டர்கள் இன்றைக்கு ஓபிஎஸ் பின்னால அணிவகுக்கிறான்னு சொன்னோம்ல. தேனி மாவட்டத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து 70% மேல கிளை ஒன்றியம் நகர் பேரூர், ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் 50% 60% பழைய நிர்வாகிகள். இவர் புதுசா போட்டவங்க ஆயிரக்கணக்கான இருக்காங்க. இதை தாண்டி தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு 40-45% இருக்காங்க. இதையும் கடந்து மாநிலம் முழுவதுமே ஒரு 10-20% பழைய நிர்வாகிகள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில், செல்வி ஜெயலலிதா காலத்தில் பயணித்த மூத்த முன்னோடிகள், குறிப்பாக புரட்சித் தலைவர் காலத்தில் மன்றங்களை தொடங்கி மன்ற நிர்வாகிகளாக, அமைப்பாளர்களாக, இந்த கட்சியினுடைய எதிர்காலத்தை விரும்புபவர்களாக உள்ள 60-70 வயது கடந்தவர்கள், அவர்களுமே கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்கிறார்கள். இது எல்லாமே இவருடைய ஆதரவு நிலைப்பாடு. எவ்வளவு பேருன்னு இல்லை, 82 மாவட்ட செயலாளர்கள், கிட்டத்தட்ட 380 ஒன்றிய செயலாளர்கள், 174 நகர செயலாளர்கள், இதை தாண்டி 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிளை செயலாளர்கள், இந்த கிளை அமைப்புகளையும் உருவாக்கி வச்சிருக்கிறார். எனவே லட்சக்கணக்கானோர் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அது தேர்தல் வந்தால் தான் தெரியும். அதுதான் நமக்கு ஒரு உதாரணம். ராமநாதபுரத்தில் ஒரு புதிய சின்னம் 12 நாளையில் 3,42,000 வாக்குகள் எதிர்த்து போட்டியிட்ட இரட்டை இலை கட்டுத்தொகையை இழக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தபட்சம் கிட்டத்தட்ட அவர் 60,000-65,000 ஓட்டு வாங்கியிருக்கிறார். அப்போ இந்த வாக்குகள் என்பது 60,000 வேண்டாம், ஒரு தொகுதிக்கு 10,000 வந்தாலே அதிமுக வெற்றியை பாதிக்கும், தீர்மானிக்கும்ல. நம்ம பல பதிவுல சொல்லியிருக்கோம். வெறும் 141 ஓட்டில் இந்த டி நகர் தொகுதியில் 17 ஓட்டில் ஒருத்தர் அதிமுக வேட்பாளர் தோத்தார் கோயம்புத்தூர்லன்னு பேசணும். அப்போ ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். இதைத்தான் திரு அமித்ஷாவோட உணர்த்திட்டு வந்திருக்கிறார். ஒருங்கிணைப்பு மட்டும்தான். அதில் என்னன்னா 2 விதமான விஷயம். 2021 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டதிட்ட விதி, அந்த விதியின் அடிப்படையில் தேர்தல் நடைபெற்று தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் கொடுத்தது அப்படியே இருக்கு. இப்போ கோர்ட்லையும் மற்ற இடங்கள்லையும் கோர்ட்டுடைய இறுதி தீர்ப்பு வரும் வரையிலும் தற்காலிக பொதுச்செயலாளர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. ரெட்டல இருக்கு, கட்சிக்காரங்க இருக்காங்க. நீங்க சொன்ன கட்சி கரவேட்டி கட்ட அதெல்லாம் சொல்றேன். எல்லோருமே நீங்கள் கட்சியினுடைய உயர்மட்டத்தில் இருக்கிற செயற்குழு, பொதுக்குழு, மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், இப்போ எல்லோருமே இருக்கிறாங்க. அவர் தான் அதிமுகவினுடைய ஒட்டுமொத்தமாக கட்டுக்கோப்பாக கட்சியை வச்சிருக்காருலாம் கூட ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஐநா சபையே கூட ஒத்துக்கட்டும். என்ன சார் யுனைடெட் ஒத்துக்கலனாலும் எடப்பாடி தான் அதிமுக தான் எடப்பாடி இன்னைக்கு இல்ல. அந்த ஜெனீவா உச்சி மாநாட்டில் கூட தீர்மானம் போட்டு அதிமுகவுடைய ஓனர் எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். ரிசல்ட் என்ன சார்? வெற்றியை தர முடியாதுங்கிறதான, திமுகவை வீழ்த்தக்கூடிய வெற்றியை உங்களால் தர முடியாதுன்னு பாஜகவும் இப்போ அழுத்தம் கொடுக்குது. இந்த என்டிஏ கூட்டணியால திமுக வீழ்த்த முடியாதா?
என்டிஏ கூட்டணியால் அதாவது இப்போ இது இருக்கிற அதிமுக பாஜகவால் 100% முடியாது. நான் சொல்றேன், என்டிஏவில் யார் இருக்காங்க? அதிமுக பாமக இருக்கா? இல்ல வேற யார் இருக்கா? 1% 1% இல்லை. புதிய நீதிக்கு நம்ம ஐஜேகே பார்ட்டி இருக்கு, நம்ம ஜான் பாண்டியன் இருக்காரு, தமிழ் மாநில காங்கிரஸ் ஜிகே வாசன் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10% மேலே இருந்தால் தான் வெற்றி வாய்ப்பு. அவங்க ஒரு 20-21%, இவங்க ஒரு 18%, 39% தான். அமித்ஷாவே பிரகடனம் போயிட்டாரு. அதனால தான் அதை வச்சு தான் சீட்டு கேட்குறாங்க. இப்போ மிகப்பெரிய நெருக்கடி வருது. என்ன நெருக்கடி சார்? ஆமாம், 70 தொகுதிகள் அடையாளப்படுத்தி 50 தொகுதிகளுக்கு குறையாமல் எங்களுக்கு வேணும்னு லிஸ்ட்டை கொண்டு போய் நயனார் நாகேந்திரன் கொடுத்துட்டாரு. அந்த 50 தொகுதிகளுக்கு குறையாமல் கூட்டணி ஆட்சி என்கிற நிர்பந்தத்தை பாஜக மறைமுகமாக திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கொண்டு வருகிறது. சரி, ஏன்னா இங்கே யார் இருக்காங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2024 தேர்தலில் பயணித்த யாராவது இருக்கிறாங்களா? எஸ்டிபியும் தேமுதிகவும் இருந்தது. தேமுதிக என்ன நடன்னு தெரியல, எஸ்டிபிஐ ஒதுங்கி போயிட்டாங்க, பிஜேபி காரணமாக போயிட்டாங்க. அப்போ இங்கேயும் அதிமுகவில் இல்லை, என்டிஏவில் 2024 பயணித்தவர்களும் இல்லை. அப்போ 2024 பாஜக ஓட்டுன்னு 18% சொல்கிறோம்ல, அது ஓபிஎஸ்சி டிடிவி சசிகலா ஆதரவு வாக்குகள் ஒரு 8-9% இருக்கும். அப்போ ஒரு 11% தான் பாஜகவுக்கு. அப்போ 11, 21 ஒரு 32% தான். அப்போ இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10-15% வாக்கு இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். அப்போ என்டிஏ அதிமுக வெற்றி பெற முடியாது என்பது கள யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை உணர்ந்து தான் இதற்கான வேலை திட்டத்தை பாஜக தொடங்கி இருக்கு. இறுதி வரை நம்புவோம் திரு ஓபிஎஸ் உன்னுடைய அதுதான். அந்த கடந்த காலத்தில் இந்த கட்சியை இணைத்தது மாதிரி இப்போது திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த வேண்டும் என்கிற உண்மையான எண்ணமும் உணர்வும் பாஜகவுக்கு இருக்குமே என்றால் நம்மை இணைக்க வேண்டும், இணைப்பார்கள். அப்படி ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த அதிமுக வருகிற பொழுது இதோடு அணி சேருவதற்கு பல கட்சிகள் வருவதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இந்த 2024 தேர்தலுக்கு பிறகு இனி அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லையோ, அவர்கள் வெற்றி பெற மாட்டார்களோ அப்படிங்கிற கருத்தாக்கம் உருவாகிருச்சு. திமுகவை வீழ்த்தக்கூடிய வலிமை மிக்க கூட்டணியாக இது இல்லை என்கிற பார்வை பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில், ஆட்சி மாற்றத்தை மாற்ற விரும்புகிற வாக்காளர்கள் மத்தியில் உருவாகவில்லை. எனவே இந்த கருத்தாக்கம் என்பது பொதுவெளிகளில் நாங்கள் மீண்டும் இணைந்து விட்டோம், வலிமை மிக்க சக்தியாக வந்து விட்டோம் அப்படின்னா சோர்ந்து கிடந்தால 2024 தேர்தலில் 1 கோடிக்கு மேற்பட்ட ஓட்டு போட போகாமலே அந்த ஆட்கள் பூரா திமுகவை களத்தில் வீழ்த்தி நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு தீவிரமாக களம் இறங்குவான். இப்போது அவருடைய மனநிலை பிரிந்து கிடக்கிற, விலைக்கு வைக்கப்பட்ட விலகி சென்ற அதிருப்தியாளர்களை ஒன்றிணைக்காவிட்டால் நாம் வெற்றி பெறுவது முடியாதுன்னு அவன் உணர ஆரம்பிச்சிட்டான். உணர ஆரம்பிச்சான் சார். இன்னைக்கு இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ ஒரு 10-15 பேர் நேரடியாக போய் சொல்லியிருக்காங்க, பார்ட்டியிலேருந்து ஏதாவது ஃபண்டு கொடுத்தா தான் நாங்கள் நிற்க முடியும், நாங்கள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ரோட்டில் நிற்க முடியாது, ஏன்னா ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய சூழல் இல்லை. திரு தங்கமணி பேசியிருக்காரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியர் கூட்டத்திலையும், நம்ம ஒன்று சேரலைன்னா மறுபடியும் எதிர்க்கட்சி தாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேருக்கு அந்த மனப்புழுக்கம் என்பது இருக்கிறது. ஆனாலும் ஏன் அமைதியாக இருக்காங்க? இல்லை, அமைதி என்பது எப்படியாவது என்ன 4 மாதம் இருக்குது, இந்த ஜனவரி பிப்ரவரி 4 மாதம் கணக்கே கிடையாது சார். டிசம்பர் மாதம் போயிடுச்சு, ஜனவரி பிப்ரவரி 3வது வாரத்துலேயே வந்து எப்போ எலெக்ஷன்னு சொல்லிடுவாங்க. கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும், காபந்து அரசாங்கம் மார்ச் மாதம் 1, அதுக்கப்புறம் ஏப்ரலில் தேர்தல். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் தான் கையில் இருக்குது, 2 மாதம் தான் கையில் இருக்குன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. மார்ச்சை கூட நம்ம கையில் எடுத்துக்கலாம். ஜனவரி பிப்ரவரி 2 மாதம். என்ன ஜனவரியில் முடிஞ்சிருச்சுன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 மாதம் இருக்குது பிரச்சாரத்துக்கு. அதுவும் பொங்கல் கழிச்சு தான் இந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுப்பாங்க. கை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட எப்போ வேணாலும் எது வேணாலும் எடுக்கலாம். நாட்கள் கம்மியாக இருக்கு. திமுக களத்தில் முந்திக்கிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலையில் வடக்கு மண்டல மாநாடு, நிர்வாகிகள் சந்திப்பைய மாநாடு மாதிரி திமுக நடத்தியிருக்காங்க. அடுத்து மேற்கு மண்டலம், தென் மண்டலம், மத்திய மண்டலம்னு அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க சார். இதையெல்லாம் வந்து அதிமுக இதைத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் நிர்வாகிகள் எல்லோருமே தலைமையை வலியுறுத்துறாங்க. கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு முன்னாடியே களத்தில் இறங்கிட்டாங்க. தொகுதி தோறியும் பணத்தை கொண்டு போய் தம் பண்ணிட்டானுங்க. அங்கே போட்டிருக்கிற தொகுதிக்குழு, நாடாளுமன்ற தொகுதிக்குழு, மண்டல குழு, மாவட்ட குழு, இதை தாண்டி அமைச்சர்கள் குழுன்னு ஒரு பெரிய அளவில் களத்தில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கடந்த பதிவில் சொன்னேன்ல, வெற்றி கோட்டை நோக்கி பாதி தூரம் ஓடிட்டாங்க. கூட்டணியும் வலிமையாக இருக்குது, உங்கள்கிட்ட இன்னும் எதுவுமே இல்லை. கட்சி வலிமை குன்றி இருக்கிறது. கட்சிக்கு வர வேண்டிய கூட்டணிகளை பொதுக்குழுவில் பேசுகிறார்.
வழக்கமாக காலங்காலமாக தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு மாதம் முன்னாடி தான் கூட்டணியில் யார் என்னன்னு பேசி முடிவெடுப்போன்னு. ஏங்க உங்கள் எதிரியாமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே 8-9 மாதத்துக்கு முன்னாடியே போயிட்டார். 2024 தேர்தல் முடிஞ்ச ஒரு வாரத்தில் 200+ன்னு அவர் அறிவிச்சிட்டாரு. அதிலிருந்து நிர்வாகிகள் நியமனம், தொகுதி பொறுப்பாளர்கள் போட்டு நடந்துகிட்டு இருக்கு. இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு தொகுதி வாரியாக உடன்பிறப்பை ஆலோசனை கூட்டம், அதையும் தாண்டி பூத் வாரியாக போட்டார். ஆமாம், முதலமைச்சர் திமுக தலைவர் போயிட்டார். இந்த பக்கம் அரசினுடைய திட்டங்கள்னு சொல்லி ஒன்றொன்னா பெண்களையும் இளைஞர்களையும் மாணவர்களையும் ஈர்க்கக்கூடிய திட்டங்களையும் கொண்டு வருகிறார். அப்போ அந்த பொதுவெளி எதிர்ப்பு ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த பக்கம் இந்த மக்களை, பெண்களை, இளம் வாக்காளர்களை ஈர்ப்பதற்கான ஒரு வேலையும் நடக்குது. இங்கே அதிமுக பிரதான எதிர்க்கட்சி எந்த வேலை திட்டத்தையும் உருவாக்கலை. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு 3-4 மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பாளர்கள்னு போட்டு பூத்து கமிட்டி போடுங்க அப்படின்னாரு. அதில் ஏஜ் லிமிட் 25 வயசு 30க்குள்ளே இருக்கணும், அப்புறம் 40க்குள்ளே இருக்கணும்னு அது ஒரு பெரிய பிரச்சனையே கூட உருவாயிருச்சு. கரூரில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, எம்ஆர் விஜயபாஸ்கர்னு, இந்த ஏஜ் லிமிட் வேண்டாங்க, அனுபவம் ஆட்கள்லாம் போடுவோம், சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும், கிடைக்கல என் தொகுதியில் ஆட்கள் கிடைக்கலன்னா எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டிருக்காரு. பெரிய ஒரு பெரிய வாய் தகராறே உருவாயிடுச்சு எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் எடப்பாடிக்குமே. ஓகே, அப்போ இந்த போக்கு இருக்குல்ல, இது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை அப்படிங்கிறது தான். ஓகே, அப்போ இது நமக்கு வெற்றி தேடி தராதுன்னு தான் இன்னும் மனப்புழுக்கத்தில் இருக்கிறாங்க. பொதுவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் சொன்னேன்ல, இந்த 1 கோடிக்கு மேற்பட்ட வெறும் அடையாள அட்டை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் உரிமை சீட்டுன்னு அவன் எடப்பாடிக்கு எதிராக அது மீடியாவில் வராது. அவன் உள்ளூரில் பேசுகிறான், போகிற கட்சிக்காரங்கள்கிட்ட சொல்கிறான். நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு விவாத களத்தில் சொன்னேன், ஆர்பி உதயகுமார்கிட்ட இந்த அடையாள அட்டையை எடுத்துகிட்டு போன போது, இந்த அட்டையை வச்சு நாங்கள் எப்படி எங்கள் ஊரில் போய் ஓட்டு கேட்க முடியும், எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு வாங்க, கரை வீட்டி கட்டிட்டு போக முடியல, நீ எங்கே இருக்க, ஓபிஎஸ்டியா இபிஎஸ்டியா சசிகலாட்டியா தினகரன்ட்டியான்னு கேட்குறாங்க, கட்சியை ஒன்று சேர்த்துட்டு வாங்கப்பா, அப்போ தான் முடியும் அப்படிங்கிற இந்த எண்ணமும் உணர்வும் இந்த அடிப்படை தொண்டர்களுக்கும் கீழே உள்ள நிர்வாகிகளுக்கும் இருக்கிறது. நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு ஒட்டுமொத்த கட்சியும் இவர்கிட்ட தான் இருக்குது, ஓகே, இவங்கெல்லாம் வெறும் ஆட்கள், தனி ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுகிறது என்பது நடக்காது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் இயக்கம் காலகாலமாக. அதனால தான் புரட்சியாளர் எம்ஜிஆர் ஒவ்வொரு தொண்டனையும் மதித்தார். ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தார். தனக்கு எதிரானவர்களுக்கெல்லாம் அவர்களை அரவணைத்து பொறுப்புகள் கொடுத்தார். செல்வி ஜெயலலிதாவும் அப்படி தான். அவ்வளோ பெரிய ஆளுமை மிக்க, மக்கள் செல்வாக்கு மிக்க, 100% தொண்டர்களின் ஆதரவு மிக்க அந்த இருவரும் தலைவர்களும் அப்படி அரவணைத்து வெளியே சென்றவர்கள்லாம் தனக்கு எதிரானவர்கள்லாம் ஒருங்கிணைத்து அந்த நிலைப்பாட்டுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஏன் வரவில்லை என்கிற கேள்வி தான் இன்னும் பொது வெளியில் இருக்கிறது. பார்ப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி டிசம்பர் முடிஞ்சு ஜனவரியில் நல்லது நடக்குன்னு பார்ப்போம். 23ஆம் தேதி திரு ஓபிஎஸ் அதிரடி முடிவை அறிவிப்பார். சார், என்ன அதிரடி முடிவுங்கிறது 23ஆம் தேதி நம்ம பார்த்துக்கிறோம். டிடிவி தினகரன் சார், அவர் ஒரு விஜய் மைண்ட் செட்டில் இருக்காரு போல இருக்கே. நாங்கள் எந்த கூட்டணி வெற்றி பெறுவோம் அந்த கூட்டணியில் இடம் பெறுவோம். சமீப காலமாக விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராரு. என்ன சார், ஏன் விஜய்க்கு இந்த அளவுக்கு பப்ளிசிட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள்? என்ன மைண்ட் செட்டில் இருக்காரு? விஜய் கூட கூட்டணி போவதற்கு வாய்ப்புகள் உண்டா? தமிழக வெற்றி கழகத்தை அறிவித்த முதல் நாள்ல இருந்தே பயங்கரமான ஊடக வெளிச்சம். ஆமாம், அவருக்கு நீங்கள் அச்சு ஊடகங்களை தாண்டி காட்சி ஊடகங்களும் மற்றதும் அவருக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதுக்கு அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஆனால் கள யதார்த்தங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரும் அரசியல் கட்சியினுடைய கட்டமைப்பு, தொண்டர்கள் பலம், நிர்வாகிகள் பலம் அங்கே இல்லை. எங்க டிவிகே கிட்ட. ஆனா இளைஞர்கள் ஆதரவு இருக்குல்ல சார், பெரிய அளவில் இருக்கு. ஆமா, அது எப்படி இருக்குன்னா, ஒரு தொகுதிக்கு 50,000 60,000 ஏன் 1 லட்சம் ஓட்டு கூட வாங்குவாங்க. தாவேக்கா 1,05,000 வாங்கி திமுகவோ அண்ணா திமுக வேட்பாளர் ஜெயிச்சுட்டு போயிடுவோம். சரி, அதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு எத்தனை தொகுதிகள் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். சரி, கள யதார்த்தம் என்பது அதுதான். அதிகமான வாக்குகள் அவங்க சொன்ன மாதிரி 15%. நான் தொடக்கத்தில் ஒரு 5-7% சொன்னேன். இந்த பிரச்சாரம்லாம் முடிஞ்ச உடனே ஒரு 10% இருக்குன்னு. ஆனால் பல கருத்து கணிப்புகள் 20-22 அரசியல் விமர்சகர்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ இது எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி வெற்றி பெற முடியாது. ஆனால் திமுகவை அதிமுகவை தோல்வி அடைக்க வைக்கலாங்க பெரிய அளவில். இந்த இளைஞர்கள், புதிய இளைஞர்கள், சிறுபான்மையினர்,
பெண்கள் இந்த வாக்குகள் திமுகவுக்கு அதிகமாக போகும்ல, ஆமா. அது இன்றைக்கு டிவிக்கே கொண்டு வந்துருச்சுன்னா அது திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கு. சரி. இப்போ 4 முனை போட்டின்னு வந்துருச்சு. பிரதான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். அதை வீழ்த்துவதற்கு நாமெல்லாம் ஒன்று சேருவோம்னு எல்லாரும் ஒருங்கிணைந்து போனால் திமுகவை அகற்றலாம். ஆனால் ஆதரவு வாக்குகள் அப்படியே இருக்கு. எதிர்வாக்குகள் பிரிகிற போது ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்துடுவார். அதனால தான் திரு ஓபிஎஸ் சொன்னார், நாம ஒன்று செய்யலைன்னா மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துடணும். உடனே ஓபிஎஸ்ஸே சொல்லிட்டாரு அவர் திமுக. இதை தான் சொன்னார். நாம் ஒன்று சேர்ந்து நாம் வலிமையாக இல்லைன்னா திமுக வரதை தடுக்க முடியாது, அதனால் எல்லாம் சேருவோம் அப்படின்னு தான் சொன்னார். அது எந்த மாதிரியான நிலைப்பாட்டை திரு ஓபிஎஸ் எடுக்க போகிறார் 23 தெரியும். திரு இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவை எடுத்தால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்துக்கு வந்து தன்னை அதற்கு உட்படுத்தி கொண்டால் வெற்றி நிச்சயம். இல்லைன்னா ஒரு பெரிய அளவில் மீண்டும் 2024 விடவும் ஒரு மோசமான பின்னடைவு சரிவு வந்துவிடும். இது ஒரு எச்சரிக்கையாக அவர் எடுத்து செயல்பட வேண்டும் என்பதுதான் பொதுவெளி கருத்தாக. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. 23ஆம் தேதி ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்க போகிற நமக்கு தெரிஞ்சிடும். அன்றைக்கி நம்ம பேசலாம். நேரில் நம்ம கொடுத்து பேசி நமக்கு நன்றி தெரிவிக்கலாம். நன்றி.